காது இப்படி காதை தொடும்போதே என்ன சொல்லணும்? உங்களுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிற காதா என் காதை ஆசீர்வதியும். பைபிள் எடுத்து உட்காரும் போதே என் கண்ணுக்கு நல்ல வெளிச்சத்தை தாங்க, என் மனதை திறந்தருளும், என் மனதை சுத்தமாக்கும், என் மனதை திறந்தருளும், என் மனதை சுத்தமாக்கும், இருதயத்தை திறந்தருளும், இருதயத்தை விசாலமாக்கும். இப்படி குட்டி 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 ஜபம். தண்ணியை குடிக்கும் போதே இந்த தண்ணீரை ஆசீர்வதியும், எல்லா பலவீனத்தையும் என்னை விட்டு விளக்கும். சாப்பாட்டில் கையை வைக்கும்போது இந்த அப்பத்தை இந்த சாப்பாட்டை ஆசீர்வதியும். இதுக்கு பேர் தான் என்ன ஜபம்? இதுக்கு பேர் தான் என்ன ஜபம்? இடைவிடாமல் ஜபம் பண்ணுங்கள். இடைவிடாமல் ஜபம் பண்ணலாம். ஒரு வேலையை பார்க்குறீங்க, சம்பளத்துக்கோ இல்லை சொந்த வேலையோ, அந்த கடையவோ இல்லை அந்த வேலையிலையோ கை வைக்கும்போது நீ கையிட்டு செய்கிற காரியம் எதுவோ அதை ஆசீர்வதிக்கும்படிக்கு உம்முடைய நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறப்பேன் என்று சொன்னீரே, ஆசீர்வதியும். அவ்வளோதான். இதுக்கு பேர் என்ன? ஜபந்தான். இப்படியே சின்ன சின்ன ஜபமாக 24 மணி நேரத்தில் 8 மணி நேரம் தூங்கினாலும் 16 மணி நேரம் இந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். 16 மணி நேரமும் ஜபம் பண்ண முடியுமா? முடியாதான்?